கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களை ஆசியோடு தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சனையா, லோக் பவன் மக்கள் மாளிகையை அணுகவும் என்று போர்டு வைக்காத குறையாக, அறிவிப்பு பலகை வைக்காத குறையாக தமிழ்நாடு மேலகு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். கடந்த 2ஆம் தேதி மதுரையில ஒரு கல்லூரி விழாவிலே பேசிய போது, நான் நிகழ்ச்சிக்கு வரும் வழியிலே வைகை ஆற்றை கடந்து வந்தேன். ஆறு இருக்கிறது, ஆனால் தண்ணீர் எங்கே காணோம் என்று ஆச்சரியப்பட்டேன். ஆறு என்றால் அதிலே தண்ணீர் இருக்க வேண்டும், எனவே இதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து மதுரை சேர்ந்த இளைஞர்கள் இதனை இலக்காக மாற்றி முயற்சி செய்யுமாறு அழைப்பு விடுத்ததோடு மட்டுமல்லாமல், அப்படி யாரும் முன்வராவிட்டால் மக்கள் மாளிகை லோக் பவன் முன்னின்று முயற்சி செய்து அந்த காரியத்தை முடிக்கும் என்று உறுதிபட கூறினார்கள். அதோடு மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட காவல் ஆணையர் அவர்களுடன் ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை நடத்தினார்கள் என்கிற செய்தி வெளியாகிருக்கிறது. இந்த ஆலோசனையிலே நீர்நிலைகள் பராமரிப்பு, பொது சுகாதாரம் ஆகியவற்றுக்கான மத்திய அரசின் திட்டங்களை குறித்தும் மாவட்ட ஆட்சியரோடு மேலக ஆளுநர் பேசியிருப்பதாகவும் செய்தி வெளியாகிருக்கிறது. அதோடு மதுரை மாநகர் காவல் ஆணையருடன் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவை குறித்தும் ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை நடத்தியிருக்கிற செய்தியும் வெளியாகிறது. முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேகா ஆட்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற முதல் கூட்டத்தொடரில் மேதகு ஆளுநர் உரையில தாவேகா அரசு என்ன எழுதி கொடுத்ததோ அதை அச்சு பிசகாமல், வரி மாறாமல் அப்படியே வாசித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்திய மேதகு ஆளுநர் அவர்கள் தாவேகா ஆட்சி அமைந்த இந்த 2 மாதங்களிலே விஜய் ஆட்சி நிர்வாகத்தில் தலையிட வேண்டிய அவசரமும் அவசியமும் ஏன் இப்போது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது? அதுதான் இன்றைய முக்கிய விவாதமாக தமிழகத்திலே விவாதிக்கப்படுகிறது. தாவேகா ஆட்சி மீது ஆளுநர் நம்பிக்கை இழந்து விட்டாரா? அப்படி என்றால் ஏன் நம்பிக்கை இழந்து விட்டார்? எதற்காக நம்பிக்கை இழந்து விட்டார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. தினந்தோறும் தமிழகத்திலே நடைபெறும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டினால் நம்பிக்கை இழந்து விட்டாரா? பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறத, அதனால் நம்பிக்கை இழந்து விட்டாரா? போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த இந்த விஜய் அரசு தவறி இருக்கிறத, அதனால முழுமையான பயிர்கடன் தள்ளுபடி செய்யவில்லையே, விவசாயிகள் போராடுகிறார்களே, தூய்மை பணியை தனியார் மயமாக்குகிற திட்டம் வைத்திருக்கிறார்களே, ஆவின் தட்டுப்பாடு, ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதே, அது சீர் செய்யவில்லையே, அதனால அல்லது ஆட்சி அதிகாரத்திலே தலையிடும் விஜயின் பவர் சென்டர்கள், அமைச்சரவை கூட்டத்திலே பங்கேற்கும் விஜயின் நட்பு வட்டாரங்கள், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, பழனிசாமி போன்ற நட்பு வட்டாரங்கள் அரசின் முக்கிய பொறுப்புகளிலே நியமனம் செய்யப்படும் நபர்கள் குறித்து தொடர்ந்து எழுந்து வரும் சர்ச்சைகள், அரசு வழக்கறிஞர் நியமனம் முதல் லஞ்ச லாவண்ய குற்றச்சாட்டு புகார், டாஸ்மாக் விலை உயர்வுக்கான லஞ்ச புகார், மேகதாது அணை பிரச்சனை, தாவேகா ஆட்சியிலே இதையெல்லாம் விட தாவேகா ஆட்சியிலே பெரும்பான்மையோடு ஆட்சிக்கான ஸ்திரத்தன்மையும் ஆட்சிக்கான ஸ்திரத்தன்மையும் செயற்கையாக உருவாக்குவதற்கு பகிரங்கமாக குதிரை பேரத்திலே விஜய் ஈடுபட்டு வருவதனால தாவேகா ஆட்சி நிலைத்திருப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் மேற்கொண்டு வருகிற குதிரை பேரத்தை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் முகம் சுளிக்காதவர்களே எவரும் இல்லை. தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் அதிக எம்எல்ஏக்களை பெற்ற கட்சி தாவேகா கட்சி என்ற அடிப்படையிலே
ஆட்சி அமைக்க விஜயை ஆளுநர் அழைத்த போது விஜயிடம் போதிய எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் உங்களிடம் இல்லை. ஆகவே இதை ஈடுகட்ட குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடாது. அத்தகைய குதிரை பேரத்தை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என ஸ்ட்ரிக்டாக பதவியேற்புக்கு முன்பாக ஆளுநர் விஜயிடம் உறுதி வாங்கியது இப்போது காற்றிலே பறக்கிறதா? விஜய் கொடுத்த உறுதி. தற்போது விஜய் பகிரங்கமாக நடத்தி வருகின்ற குதிரை பேரம் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை சிதைத்து இருக்கிறது. ஆக இவையெல்லாம் நாம் திறந்தோறும் அன்றாட தமிழகத்திலே பார்க்கிற காட்சிகள். ஆகவே மேதக ஆளுநர் இந்த ஆய்வு நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான், மக்கள் மாளிகை லோக் பவன் தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் அழைப்பு விடுத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஆளுநர் மக்கள் மாளிகை மக்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது விஜய் தலைமையிலான தாவேக அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கையை இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி தடுத்து நிறுத்தும் பொறுப்பும் கடமையும் மேதக ஆளுநருக்கு இருக்கிறது. அவர் இந்த ஆட்சியினுடைய ஜனநாயக படுகொலைக்கான அந்த விவரங்களை உள்துறைக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஆட்சி விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கை தொடருமானால், குதிரை பேரத்தை நடத்துமானால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. அதுல சட்டப்பிரிவு 356 356 அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய விளைவு என்ன, 356 நடவடிக்கை என்ன என்பதையும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த குதிரை பேரத்தை எண்டு காடு போட்டு நிறுத்த முன் வருவாரா விஜய் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.